இன்றைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் 17, 2025 17/8/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 1ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. ரோகிணி நட்சத்திரம். தேய்பிறை நவமி திதி இரவு 7:26 வரை. அதன் பிறகு தசமி திதி. சித்த யோகம். துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று கிருத யுகாந்தம், ஸ்ரீ ஜெயந்தி, பாஞ்சராத்திர ஜெயந்தி. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சந்திரன், மிதுனத்தில் குரு சுக்கிரன், கடகத்தில் புதன், சிம்மத்தில் சூரியன் கேது, கன்னியில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. குடும்பஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு, அது உங்களுக்கு நல்ல விஷயம்தான். சுக அனுபவம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவதற்கோ அல்லது வீடு மனை சார்ந்த விஷயங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கோ சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கு. வேலை சார்ந்த விஷயங்கள், அதுவும் நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்டவராக இருந்தால் உங்களுடைய வேலையில் அதிகமான வார்த்தை விரயங்கள் ஏற்படும். ஆனால் அந்த வார்த்தை விரயங்கள் உங்களுக்கு பணப்பற்றாக்குறையை போக்கக்கூடிய வகையில் இருக்கும். புதிய வேலை வாய்ப்பில் உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வீடு மனை அமைவதற்குண்டான முயற்சிகளில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். எதிரிகள் அடங்கி போவார்கள். எதிரிகளால் ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல நற்செய்திகள் வரும். அதாவது இந்த ராசியில பிறந்த யாரா இருந்தாலும் சரி, வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருமண பேச்சுவார்த்தைகளில் இருந்த தடைகள் விலகும். ரிஷப ராசி. 3ஆம் வீட்டு அதிபதி ராசியில உச்சம் பெற்றிருப்பது உங்களுக்கு மனோதிடத்தை தரும். எடுத்த காரியத்தில் வெற்றி அடையறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். உங்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களுடன் நெருங்கிய உறவு, நெருங்கிய பழக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனசு சந்தோஷப்படுற மாதிரி நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவுல நல்ல அந்யோன்யம் அதிகரித்து காதல் மொழி பேசுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நீங்க யாருக்கிட்ட பேசினாலும் சரி, இன்னைக்கு நீங்க பேசுற வார்த்தைகள் ரொம்ப கலைநயமிக்கதாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அமோக நற்பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். எந்த வயதினராக இருந்தாலும் இன்று மனதிற்கு பிடித்தவர்களுடன் மனசு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனசுல இருக்கக்கூடிய கவலைகள் விலகும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எதிரிகளை வெல்வதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும். எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகும். மிதுன ராசி. 2ஆம் வீட்டு அதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கிறது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டால் செலவை கொடுக்கும். ஆனால் அந்த செலவு குடும்ப சந்தோஷத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக வெளிநாட்டுக்கு சம்பந்தமான முயற்சிகளில் ஈடுபடுறவங்களுக்கு இன்னைக்கு நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் எந்த பாதிப்பு இருக்காது. ஆனால் நிலம் சார்ந்த விஷயங்களில் அலைச்சல் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சொந்த வீடு அமையறதுக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். வருமான அதிகரிப்பு ஏற்படும். குடும்பத்தில் நல்ல விஷயத்தை பற்றி பேசுவீங்க. நல்ல விஷயத்துக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக இன்று அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு வேலையும் பார்க்கணும், வீட்டையும் பார்க்கணும்,
அடுத்தவங்களுக்கு உதவியும் செய்யணும். இப்படி பல பேர்த்துக்கு உதவி செய்கிறதுனால உங்களுக்கு உங்களுடைய காரியங்களில் தடை ஏற்பட்டாலும் அது பாதிப்பை ஏற்படுத்தாது. நிலம், வீடு, மனை சார்ந்த விஷயங்களில் புதிய பொருட்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக நல்ல நண்பன் அப்படிங்கிற நல்ல பெயர் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணையின் ஆசைகளை பூர்த்தி செய்வீர்கள். தந்தை வழியில் உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் விலகி அவருக்கு தேவையான விஷயங்களை செய்து நற்பெயரை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுனால செலவுகள் ஏற்படும். கடக ராசி. ராசிநாதன் லாபஸ்தானத்தில் உச்சமாக இருக்கிறதே விசேஷ பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். குறிப்பாக நீங்கள் நீண்ட நாட்களாக சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும், சொந்த தொழில் பண்ணணும் அப்படின்ட்டு முயற்சி எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அந்த முயற்சி திருவனையாக்கக்கூடிய வகையில் இருக்குது. அந்த முயற்சிக்கு நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் பதவி உயர்வுக்காக இடமாறுதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வியாபாரியாக இருந்தால் வியாபாரத்தில் வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும். மொத்தத்தில் உங்களுக்கு கௌரவம் உயரும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகக்கூடிய யோகமான நாள். குடும்பத்தில் குறிப்பாக கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபம் இருந்ததுன்னா அந்த மனஸ்தாபம் விலகும். அதே சமயம் வழக்கு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் வெற்றி அடையிறதுக்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். அது உங்களுக்கு சுணக்கமாக இருந்த விஷயங்களில் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், ஆதாயத்தை ஏற்படுத்தும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனசில் இருந்த குழப்பம் தெளிவடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகள் விஷயத்திலோ அல்லது உடன்பிறப்புகள் விஷயத்திலோ நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஆதாயத்தை கொடுக்கும். கணவன் மனைவி உறவில் நீங்கள் ஏதாவது வழக்கு தொடுத்திருந்தால் டைவர்ஸ் கேஸ் ஏதாவதுன்னா அதுலேயும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்ம ராசி. இன்று உங்களுக்கு குடும்ப தேவைகளுக்கான செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் அலுவல் ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. குழந்தைகள் சற்று கோபத்துடன் செயல்படுவார்கள். உடன்பிறப்புகள் சில தேவையற்ற விமர்சனங்களை முன்வைப்பாங்க. ஆனால் அதே சமயம் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று பதட்டமான சூழ்நிலை இருந்தாலும் அதை சுமூகமாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சி எடுப்பீங்க. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் மன தைரியம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன கொஞ்சம் எல்லாருக்கிட்டையும் சல்லுன்னு எரிஞ்சு விழுவீங்க. அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா போதும். வார்த்தைகளில் கடுமை கூட்டுவீர்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனசில் அதிகமான எண்ணங்கள் ஓட்டம் இருக்கும், எண்ண ஓட்டம் இருக்குது. நீங்களாக சில விஷயங்களை கற்பனை பண்ணிட்டு அதனால் உங்களுக்கு தேவையற்ற பேச்சுக்களை பேசுவீர்கள். அடுத்தவங்க கிட்ட கொஞ்சம் எதிரித்தனமாக பேசுறதுனால சங்கடம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். எதுக்கு எடுத்தாலும் சரி அடுத்தவங்களை கம்பேர் பண்ணுறதை விட்டுட்டு உங்களை நீங்களே முன்னிலைப்படுத்திக்கிட்டு பேசுறதுக்கு உண்டான முயற்சி ஈடுபடுவீர்கள். இதனால் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றமான காலமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. கன்னி ராசி. இன்னைக்கு நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் சரி உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வரும். பெரிய மனிதர்களால் பாராட்டப்படுவீர்கள். உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கூட இருக்கிறவங்க சில பேர் தப்பு பண்ணால் அவங்கள உடனே கடிந்து கொண்டு சங்கடத்தை ஏற்படுத்துவீர்கள். அதில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாகவும் சரி உங்களுடைய வியாபார ரீதியாகவும் சரி நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிலர் அதிகமாக கடன் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். தொழில் வளர்ச்சிக்கான கடனாக இருக்கும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன தைரியம் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். செல்வாக்கு அதிகரிக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் உதவிகரமாக இருப்பார்கள். வியாபாரிகளுக்கும் படிக்கின்ற குழந்தைகளுக்கும் மேன்மைகள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். எதுக்கெடுத்தாலும் கோபத்தை வெளிப்படுத்துறீங்க. நிலம் சார்ந்த முதலீடுகள் லாபத்தை ஏற்படுத்தும். விவசாயிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் விருத்தி ஏற்படும். துலாம் ராசி. இன்று ஃபுல்லாக உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் உங்களுக்கு மனசும் உடலும் ஒத்துமையாக இருக்காது. மனசு ஓவராக ரியாக்ட் பண்ணும், உடம்பு அதுக்கு ரியாக்ட் பண்ணாது.
வார்த்தைகள் சற்று கடுமையாக இருக்கும். வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு இளைய சகோதரர்கள் விஷயத்தில் நீங்கள் அதிகமான வார்த்தை விரயங்களை ஏற்படுத்துறதுனால கொஞ்சம் தவறான வார்த்தைகளாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. அவங்கக்கிட்ட கொஞ்சம் சண்டை போடுற மாதிரி சூழ்நிலை வரும். குடும்ப விஷயத்தில் அதிகமான செலவுகள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும். அடுத்தவங்களுக்கு கூட ஒர்க் பண்ணுறவங்க, உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், இவங்களுக்காகலாம் செலவுகள் ஏற்படும். அவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தாரின் செயல்பாடுகள் உங்களுக்கு தேவையற்ற செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஏற்கனவே பண்ணின செலவுக்கு தான் இப்போ நீங்கள் அவஸ்தைப்பட்டு இருக்கீங்க. புதிய செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் அதீத செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விருச்சிக ராசி. சப்தமஸ்தானத்தில் சந்திரன் உச்சமாக இருக்கிறது. பாக்யாதிபதி உச்சம் பெற்றிருப்பது யோகத்தை ஏற்படுத்துகின்றது. குழந்தை பாக்கியம் ஏற்படும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். சில பேர் காதல் வயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காதலில் லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லவ் ப்ரப்போஸ் பண்ணின லவ்வில் அக்செப்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு நல்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மொத்தத்தில் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம்லாம் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதீத வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது விசாகத்துக்கு மட்டும் இல்லைங்க, அனுஷம் கேட்டை 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான யோகம். அதுவும் குறிப்பாக இந்த அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதீத தன பிராப்தி ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்கு சாதுரியத்தின் மூலமாக, வார்த்தைகளின் விரயத்தின் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு வருமான அதிகரிப்பு, வேலையில் முன்னேற்றம், பதவி உயர்வு, கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம், சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி. இன்று உங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எதிரிகள் தொல்லையும் இருக்கும். அதாவது ஒரு விதமான சந்தோஷம் இருக்கும், ஒரு விதமான தேவையற்ற பதட்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் வேலை விஷயமா அலைச்சல் இருக்கும். நீங்கள் நிலம் சார்ந்த தொழில் செய்பவராக இருந்தால் இன்று உங்களுக்கு வியாபாரத்தின் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு முயற்சி எடுக்கலாம். ஆனால் எதிரிகள் தொல்லை, காம்படிஷன் ஜாஸ்தி இருக்கும். கவனமாக இருந்துக்கோங்க. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் உங்களுக்கு பழைய எண்ணங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும். மனோகாரகன் சந்திரன் உச்சமாக இருக்கிறதுனால தந்தையை பற்றிய கவலை, குடும்பத்தாரை பற்றிய கவலைகள் ஏற்படும். ஆனால் அந்த கவலைங்கிறது பெருசாக பாதிப்பு இருக்காது. கடந்த கால நினைவலைகளாக இருக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைத்தாலும் அவர்களால் உங்களுக்கு மன தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகள் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும். கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்காக இன்றைக்கி ஏதாவது ஜாமீன் கையெழுத்து போடுறதோ இல்லை கடன் வாங்கி கொடுக்கறதையோ தவிர்க்கிறது நல்லது. அப்படி வாங்கி கொடுத்தா உங்களுக்கு சங்கடம் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க ரீதியாக அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை சம்பந்தமாக மேலதிகாரிகள் கொஞ்சம் குடைச்சல் கொடுத்து சங்கடப்படுத்துவாங்க. ஆனால் வழக்கு சார்ந்த விஷயங்கள், அரசாங்க அதிகாரிகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். இன்று உங்களுக்கு உடல் அசௌகரியம் ஏற்படுவதிலிருந்து சற்று சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. மருத்துவ உதவிகள் கிடைக்கும். மகர ராசி. 5ஆம் இடத்துல சப்தமாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வியாபார விஷயமாக புதிய பார்ட்னர்ஷிப் அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. புதிய பார்ட்னர்ஸ் மூலமாக உதவிகள் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப்பில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வாழ்க்கை துணையின் மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இன்று உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்கின்ற யோகமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப எதிரிகளால் சங்கடங்கள் ஏற்பட்டு அதை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். உங்களுடைய பார்ட்னர்ஸ், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், நண்பர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள். வாழ்க்கை துணையின் ஆலோசனை சற்று முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளை பற்றிய பெருமைகள் பேசக்கூடிய யோகமான நாள். உங்கள் கூட பிறந்தவங்களோ உங்களுடைய குழந்தைகளோ உங்களை நீங்கள் பெருமையாக பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். வியாபாரத்தில் புதிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை மூலமாக வரவேண்டிய சொத்து பாக்கிகளுக்கு
சொத்து பாக்கிகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கும்ப ராசி, ராசிக்கு 4ஆம் இடத்துல 6ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால 2 ஆப்ஷன் இருக்குது. உங்களுடைய தொழிலுக்காக கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வாங்கினீங்கன்னா அலைச்சல் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆரோக்கியத்துக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு குடும்பத்தாரின் சப்போர்ட்டை காட்டிலும் வெளியாட்களின் சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தி ஆகிற மாதிரி சில பேர் உதவிகரமாக செயல்படுவார்கள். கடன் அதிகரிக்கக்கூடிய சாதகமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். நீங்கள் ஏற்கனவே வாங்கின கடனையை அடைக்கலன்ட்டு யாராவது பேசி உங்களை சங்கடப்படுத்துவாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஆரோக்கிய விஷயத்தில் சளி தொந்தரவுகள், நெஞ்சு பகுதி சார்ந்த தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் அலைச்சல் அதிகரிக்கும். வீண் வேலைகள், இரட்டிப்பு வேலைகள், ஒரு இடத்துக்கு போயிட்டு கடைசியில் போனதுக்கப்புறம் தான் தெரியும் முக்கியமான டாக்குமெண்ட்டை நீங்கள் கொண்டு வரலன்னு சொல்லிட்டு திருப்பி அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். கடைசி நேரத்தில் அடிச்சு பிடிச்சி ஓடுற மாதிரி இருக்கும். இன்று அலைச்சல் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார விஷயத்திற்காகவோ அல்லது குழந்தைகளின் தேவைகளுக்காகவோ நீங்கள் செலவு செய்ய வேண்டியது இருக்கும். அந்த செலவை அலைச்சலையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அறிவுரைகள் கிடைக்கும். நீங்கள் குறிப்பாக பெண்கள் சார்ந்த பொருட்கள் வியாபாரம் பண்ணுறவங்க, இமிட்டேஷன் ஜுவல்லரி இல்லை 22 கேரட் ஜுவல்லரி கோல்டு வியாபாரம் பண்ணுறவங்க, இல்லை சினிமா துறை சார்ந்தவராக இருக்கணும், கலைத்துறை சார்ந்தவராக இருந்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் இன்று வேலை பளு அதிகரிக்கும். தொழில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீன ராசி, இன்று உங்களுக்கு மனநிறைவும் சந்தோஷமும் பணவரமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். அது ஓரளவுக்கு நன்மையை கொடுக்கும். ஆனால் பெருசாக முதலீடு பண்ணாதீங்க. குழந்தைகள் விஷயத்தில் ஒரு நற்செய்திகள் வரும். குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வெற்றியை தரும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியான முயற்சிகளில் அலைச்சல் ஏற்பட்டாலும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. தந்தை வழியில் சில உதவிகள் கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். குழந்தைகள் விஷயத்திலும் உடன்பிறப்புகள் விஷயத்திலும் நற்செய்திகள் வருவதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு பண வருமானம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உடன்பிறப்புகளுடன் அறிவுரை பரிமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.